ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அம்மாவோட குலதெய்வம். தவம் பண்ணாங்க, அந்த வீடியோ தான் இது. பாருங்கள், ஒரு அன்னைக்கு சாமி ரொம்ப அதிகமாக வரும். இவங்க வந்து கூரை புடவை கட்டுறவங்க, புடவைக்காரி சாமின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் புடவை கட்ட ஆரம்பிங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி வந்து அந்த அண்ணன் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்படி தான் எங்கள் அம்மாவோட குலதெய்வம் வந்து நடக்கும். எங்கள் மாமா வீட்டு சைடு அந்த குலதெய்வம், அந்த சாமி வந்து வீரகார ஐயனார்ப்ப புடவைக்காரி. எங்கள் கடைசி மாமா வந்து பன்னி குத்துறாங்க. இவர் தான் வந்து பன்னி குத்துறவங்க. இங்கே பாருங்கள், பன்னி மாரிலாம் ஏறி வேல் வச்சுட்டு ஆடுவாங்க. கடைசியாக குத்தம் போத்தாங்க. நானே வீடியோ எடுக்கலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வீடியோ எடுக்கலைங்க. பன்னி சுற்றி சுற்றி வந்து பன்னி மேலே ஏறி வந்து கடைசியாக குத்துவாங்க. நீங்களே பாருங்கள், தவம் வித்தியாசமாக இருக்கா இல்லையான்னு. உங்கள் குலதெய்வத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக சாமி மேலே வர்ணிப்பு வச்சு பாட்டு பாடி எங்கள் மாமா வந்து அந்த வர்ணிப்பு வந்து பாட்டு சொல்கிறாரு. அந்த பாட்டு சொன்னதுக்கப்புறம் மோளம் அடிப்பாங்க பாருங்கள். அப்புறம் எல்லாருமே சுற்றி அந்த வேல் எடுத்துகிட்டு வந்து ஆடுவாங்க. அந்த மோளக்காரங்க சுற்றி வந்து ஆடிட்டு வருவாங்க வேல் எடுத்துக்கிட்டு. இப்போ ஆடுறவங்க வந்து அந்த புடவைக்காரி சாமின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சுற்றி வேல் எடுத்து வரவங்கெல்லாம் அவங்க எங்கே பங்காளி வீடு. எங்கள் அம்மாவோட குலதெய்வம் இப்படி தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டு சைடு எப்படி பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.